எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று ரொம்ப தெளிவா கர்த்தர் சொன்னார் என்கிட்ட. இந்த சபைக்கு என்னென்னலாம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் இந்த மார்ச் மாசம் நிறைவேற போகுதுங்க. அல்லேலூயா. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. பெற்றோர்கள் தப்பு பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வரன் வரும்போது கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீங்க பிளான் போட்டுக்கிட்டு ஆண்டவரை உங்க பிளான்ல வந்து நிக்க வைக்காதீங்க. அது ஒரு நாளும் தேவ சித்தம் கிடையாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு இசைந்து போங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் பெரிய பிரசங்கம் இன்னைக்கு பண்ணல, 2 வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வார்த்தை தாமதிக்காது, அவருடைய வார்த்தை நிறைவேறும். அதுதாங்க இந்த மாசம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன ஆகாது, தாமதிக்காது. அவருடைய வார்த்தை என்ன செய்யும், நிறைவேறும். சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது பக்தன் எழுதுறான். எப்படி என்ன எழுதுறான்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு என்ன பேரா, பாக்கியவான்கள்னு எழுதுறான். இந்த மாதத்துல அதிகமா நீங்க வேதாகமத்தை படிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம், இந்த கட்டளை தான் நமக்கு விளக்கு. இதே சங்கீதம் 119 165 பக்தன் சொல்றான், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நம்ம சபையில ஒரு சமாதான நதி ஓடணும், நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதான நதி ஓடணும், நம்முடைய வீட்டில் ஒரு சமாதான நதி ஓடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் என்ன உண்டு, மிகுந்த சமாதானம். சங்கீதம் 19 1 வேகமா படிக்க விரும்புறேன். அந்த சங்கீதத்துல வானங்கள் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதா, வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை. காலையில எந்திரிச்சு தேவ சமூகத்துல உட்கார்ந்தா பரத்திலிருந்து வார்த்தை அப்படியே வருங்க. இரவுக்கு இரவு என்ன நடக்கிறதா, அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு என்ன இல்லை, பேச்சு இல்லை, வார்த்தை இல்லை. அவைகளின் சத்தம் என்ன செய்யப்படுவதில்லை, கேட்கப்படுவதில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும். அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை. எங்க வசனம் போயிட்டே இருக்குங்க. 5வது தொடர்ந்து வசனத்தை பாருங்க. 5வது வசனத்தை, மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அதன் வெம்மைக்கு மறைவானது கர்த்தருடைய வேதம். எல்லாரும் படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வேதமே உங்க வாழ்க்கையினுடைய முக்கியமா இருக்கட்டும். ஏன்னா எல்லா வார்த்தையும் நிறைவேற போகிறது. என் வார்த்தைகள் தாமதிப்பது. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சுக்கங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சு உரிமை கொண்டாடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி எழுதி இருக்கிறதே, இதன்படி என் வாழ்க்கையில நடக்கணும் ஆண்டவரே. அப்படியே செய்வாருங்க, அப்படியே செய்வாருங்க. நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தை சீக்கிரமா நிறைவேறுங்க. இந்த வார்த்தை தாமதிக்காதுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாதம் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதத்துல நீங்க, ஏன்னா தேனிலும் தெளிதேனிலும் அதிக மதுரம் உள்ளதுங்க அந்த வசனம். 9வது வசனத்தை பாருங்க. 19:9
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றென்றைக்கும், கர்த்தருடைய நியாயங்கள். அடுத்த வசனம் பாருங்க, எல்லாரும் படிங்க. அவைகள் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும். உங்க வீட்டில் இருக்கிற தங்கத்தை விட, உங்க கையில கழுத்துல போட்டிருக்கிற தங்கத்தை விட இது மிகுந்த பசும்பொண்ணுங்க. கையில வச்சிருக்கிற வேதம் அது விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அது எப்படிப்பட்டதா இருக்குது? மதுரமுள்ள. மதுரங்க. மதுரம்னா என்ன தெரியுமா? அத்தனை மேன்மையான ஒரு இனிமையான ஒரு காரியத்தை தான் மதுரம்னு சொல்லுவாங்க. இந்த பைபிளை படிக்கும் போது உள்ளுறுப்புகள் பலனடையும். இந்த வார்த்தைகளை அறிக்கையிடும் போது உங்க சரீரம் பலனடையும். இங்க பாருங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணி நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க கூடவே வருவார். வார்த்தை தாமதிக்காது, அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம யாவரையும் எழுந்து நிற்போமா?